தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை வந்து நீங்கள் ஆண்டுக்கிட்டு இங்கே தமிழர் அல்லாதவங்க வந்து நம்ம ஆட்சி செய்வதனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல்லாம் வருது. ஒரு தமிழர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் இருந்தால் தமிழ்நாட்டிற்காகவும் நீங்கள் இந்திய விடுதலைக்காகவும் போராடியவங்க பேரை வந்து வைப்பாங்க. யார் இந்த ஜிடி நாயுடு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பண்ணிட்டார். இவருடைய உழைப்பு என்ன ஒரு பட்டியலிட சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜிடி நாயுடுவால் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ந்துருக்கு? இன்றைக்கி திமுக கவர்மெண்ட்டில் அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதில் அமைச்சரெல்லாம் பாருங்கள் போய் ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்து பேசுவாங்க. அவ்வளோதான், நீ ரெட்டியாரும் சொன்னால் போதும் நம்ம ஓட்டு போட்டலாம்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசின அமைச்சர்லாம் இருக்காங்க. நாயுடு சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிற அமைச்சர்லாம் இருக்காங்க. ஆனால் தமிழ் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்காங்க? அதே போல் வந்து தமிழர்கள் எத்தனை பேர் சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏக்களாக இருக்காங்கன்னு கேட்டால் அது பெரிய ஒரு கேள்விக்குறி. திராவிடம் அப்படின்றதே தமிழர்களுக்கு எதிராகவும் குறிப்பாக ஆதித்தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒன்று தான். அந்த லிஸ்ட்லாம் விட்டுருக்காங்கல்ல, வாய்க்கிழியே பேசுகிறாங்கல்ல, தீக்காலாம் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு நாணயத்தின் பக்கங்கள் சொல்லிட்டு எங்கே வந்து படில் சமூகங்கள் இருக்காங்களோ அங்கே வந்து வாய்க்கிழியே பேசுவாங்க. அப்படி வாய்க்கிழியே பேசுகிற நீங்கள் அம்பேத்கரும் பெரியாரும் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அந்த லிஸ்ட்டில் வந்து அம்பேத்கரோட பேர் வச்சிருக்கியா? கிடையாது. அப்போ அம்பேத்கரை வெறுமனையாக நீ வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துறனா இதிலே உங்கள் கேஸ்ட் புத்தி என்னன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.